ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சோனியம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 4 சீசனா முடிஞ்சு போய் நம்ம பேட்ச் வந்து பார்த்தா வின் பண்ணி எடுத்திருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5வது சீசன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சேம் 28 நாள் தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஸ்டமர் சீசன் என்ன பொறுத்தவரைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து 4 டாஸ்க் குடுப்பாங்க. அதுல வந்து 2 டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அந்த மாதிரியான டாஸ்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ கேம்ப்லிங் அந்த மாரி தான். ரைட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மத்த டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்றது அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோர் சீக்கிரமா நீங்க எர்ன் பண்ணா ஸோ ஸ்வாப் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவா இருக்க பார்த்தீங்கன்னா, ஸோ 80 பாயிண்ட் ஈஸியா எடுத்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தா இதுல எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தா முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ் பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபிரெண்ட்ஸ் இந்த சோனியம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீசன் 5 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 4 வந்து 80 ஸ்கோர் மேல எடுத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுவரைக்கும் 4 சீசன் முடிஞ்சு போச்சு. ஸோ 5வது சீசன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 28 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அண்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தா 15 ஸ்கோர் குடுத்துருக்காங்க. ஸோ காரணம் வந்து கேட்டீங்கன்னா வந்து இதுல என்எஃப்டி. ஸோ என்எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாத்தினே இருப்பாங்க. ஸோ சில என்எஃப்டிலாம் எடுக்காம விட்டது தப்பா போச்சு போல. அண்ட் இன்ஃபினிட்டி நேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போன சீசன்ல வந்து நான் எடுத்தேன் நானு. ஸோ இந்த பிளாக் செயின் கேம் பிளேயர் ஐடி இருக்குல்ல இதுவும் போன சீசன் நம்ம எடுத்தோம். ஸோ அதுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இதுலருந்து ஒரு 15 பாயிண்ட் வந்துருச்சா? ரைட். ஸோ இப்ப பாயிண்ட் இன்கிரீஸ் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் 4 டாஸ்க் குடுத்துருக்காங்க. அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 டாஸ்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸி. அண்ட் ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, பியூர் கேம்பிளிங் தான். ஸோ கேம்பிளிங் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூனிஸ்வாப்ங்கிறது தான். இதுல வந்து 20க்கு மேல நீ ஸ்வாப் பண்ணி ஆகணும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான். ஸோ நீ டெய்லி ஒரு ஸ்வாப் பண்ணா கூட போதும். அண்ட் இதுல வந்து பார்த்தீங்களா, அங்க செயின் வந்து ரைட் சைடு மேல வந்து மாத்துற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். சாரி செயின் வந்து இங்கேயே மாத்தலாம். இங்க ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடிஹெச் இருக்குல்ல, ஜஸ்ட் அது குடுத்து, நீங்க சோனியம் மாத்திக்கோங்க ஓகேவா? ஸோ சோனியம் மாத்திக்கிட்டு, இதுலருந்து உங்கள்ட்ட எவ்வளோ இருக்கு இடிஹெச்? நீங்க கொஞ்சமா, இல்ல எதுவும் குடுத்துடல, மென்ஷன்லாம் பண்ணல. நான் வந்து 14.25 ஸோ $0.29 மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திக்கிறேன். ஸோ இடிஹெச் டூ யுஎஸ்டிசி இந்த மாரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாப் வந்து இப்ப வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நான் அந்த ஒரு ஸ்வாப் கம்ப்ளீட் பண்ணதுக்கு 2 பாயிண்ட் வந்து குடுத்துட்டாங்க. ஸோ யூனியன் ஷாப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு டிரான்சாக்ஷன் மாரி கணக்கு வந்துருச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃபிரெண்ட்ஸ். நீங்க வந்து ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கேம்பெயின் 2 வந்து பார்த்தா வந்து கேஷ் ஆர் கிராஷ் இருக்குல்ல, இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் நான் சொன்னது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 0.001 கிட்டத்தட்ட வந்து ஒரு $3 அந்த அளவுக்கு நீங்க வந்து பெட் பண்ற மாரி இருக்கும். பெட் பண்ணிட்டு 50, 50 தான். ஸோ இங்க போனீங்கன்னா நீங்க 50 லாஸ் ஆயிடும். இல்லன்னா வந்து ஆ 0.9 பெர்சென்டேஜ் அந்த மாரி என்னமோ வரும் ரைட்டா? ஸோ நீங்க இது பண்ணது வந்து 1.9 இன்டூ ஆகும். நீங்க போட்டதுலருந்து. ஓகேவா? ஸோ அது வந்து ஃபுல்லா பியூர் கேம்பிளிங் தான் அது. ஸோ ஸோன் 5 வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, இது ஒரு பெட்ரோல் ட்ரேடிங் மாரி. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து பிளேஸ் அட்லீஸ்ட் 10 ட்ரேட்ஸ் இன் பிரீமியம் ஆர் எக்ஸ்டாக் செக்டார் இருக்கு. ஸோ இது வந்து நான் லிங்க்கும் நான் குடுக்குறேன். நீங்க உள்ள போய் கூட செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த லிங்க்குள்ள கொண்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பிரீமியம் அண்ட் எக்ஸ்டாக்ஸ் 2மே வந்து மேல ஷோ ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வச்சிருக்க யூஎஸ்டிசி கூட வச்சு நீங்க பண்ணலாம். ஸோ 0.1 வந்து குடுத்து பார்க்குறேன் என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ மினிமம் ஆர்டர் $10 ஓகேவா? ஸோ 10 யூஎஸ்டிசி நம்மளால வந்து பண்ண முடியாது ரைட்டா? ஸோ லிவரேஜ் கம்மி பண்ணி பார்ப்போம். ஸோ லிவரேஜ் கம்மி பண்ணாலும் மினிமம் ஆர்டர் வந்து குடுத்துருக்காங்க. ரைட் இது ஒரு பிரச்சனை. இங்க வந்து மினிமம் ஆர்டர் மென்ஷன் ஆகலையா? சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா அது? ஓகே. இங்க மினிமம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சேன் $10. ஸோ மினிமம் ஆர்டர் நம்மளால பண்ண முடியாது ஃபிரெண்ட்ஸ். அதனால நான் எக்ஸ்டாக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ எக்ஸ்டாக்ஸ்க்கு வந்து ஏஎஸ்டிஆர் காயின் கூட கேட்குது. ஸோ அத வச்சு தான் பண்ண முடியும் போல. ரைட் நான் வந்து இப்ப இதுக்கு மினிமம் கனியா வச்சிருப்போம். வச்சில்லாமலாம் இருக்க மாட்டான். ஓகே. ஸோ என்டர் அமௌண்ட் வந்துருச்சு. அவைலபிள் சைஸ் வந்துருச்சு. ஸோ இந்த விஷயம் நமக்கு கொஞ்சம் கிளியரா தெரியல. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது நான் வந்து அவாய்ட் பண்ற மாரி தான் இருக்கேன். ஸோ அதில பாயிண்ட் எடுத்து இந்த டைம் கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன். ஸோ ஸ்வாப் அந்த மாரி லிக்விடிட்டி குடுத்து நம்ம வந்து 18 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெட் பட்டன் இருக்குல்ல, ஸோ இது கொஞ்சம் நம்ம ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான லிங்க் நான் குடுக்குறேன். ஸோ என்னோட லிங்க் யூஸ் பண்ணியிருந்தேன்னா, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஃபரல் வரும். அதான் வேற எதுவும் கிடையாது ஃபிரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் லிங்க் நான் வந்து குடுக்குறேன். ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் வாலெட் குடுத்துப்போம். ஸோ ஃபிரெண்ட்ஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நூப் இருக்கு. அது வந்து ஃப்ரீ தான். நீங்க மத்த எதுவும் குடுக்க தேவையில்ல. ஸோ குடுத்துட்டு இங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பின் ஒண்ணு மாரி பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீ மட்டும் தான் போகும். அது $0.01 லெஸ் தான். ஸோ ஸ்பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு பார்ட்ஸ் மாரி குடுக்குறாங்க. ஸோ பாடி பார்ட்ஸ் மாரி குடுக்குறாங்க. இந்த மாரி ஜஸ்ட் வந்து ஸ்பின் பண்ணிக்க வேண்டியது தான். ஒரு ஒரு ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா கேஸ் ஃபீ மட்டும் தான் போகும். ஓகேவா? ஸோ கேஸ் ஃபீ மட்டும் நம்ம பே பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ, இப்ப அந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில ஸ்பின்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணேன். அதுக்கு பாயிண்ட்ஸும் நெறைய குடுத்துட்டாங்க. ரைட் நான் இப்ப எவ்வளோ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஸ்பின் கிட்ட நான் பண்ணிட்டேன். ஸோ, 15 வந்து ஈஸி தான். நீ ஒரே நாள்ல கூட பண்ணி முடிச்சுட்டு, ஸோ, அந்த 7.5 பாயிண்ட்ஸ் நீ வந்து எடுத்துக்கலாம். ஸோ, இந்த டைம் நடுவுல குடுத்த 2 டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ, அது கேஷ் அண்ட் கிராஷ் வந்து பியூர் கேம்பிளிங் நம்மளால பண்ண முடியாது. ஸோ, எதனா போச்சுன்னா ஒரு இடம் போயிடும். ஸோ, அதனால வந்து நான் அது பண்றதா இல்ல. அண்ட் உங்களுக்கு ஷோ பண்ணதாகவும் இல்ல. ஸோ, உங்க விருப்பத்திலே விட்டுர்றேங்க. ஸோ, இப்போதைக்கு ஃபிரெண்ட்ஸ் இது வந்து இவ்வளோ தான் வந்து இருக்கு. அண்ட் இந்த டைம் ஸ்கோர் வந்து பீட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ, முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஆக்டிவா லிக்விடிட்டி குடுக்கறது, ஸ்வாப் அந்த மாரி ஏதோ ஒண்ணு பண்ணி பண்ணி கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க கெயின் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபிரெண்ட்ஸ் இப்போதைக்கு இவ்வளோ தான் உங்களோட டவுட்ஸ். நீங்க வந்து மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பிடிச்சா நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.